ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. இட்லி பொடி செய்கிறதுக்காக முதல்ல இன்றைக்கி கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன், 1 கப் அளவு. இதை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இதை செவக்க ஃபஸ்ட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுத்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயும் 1 கப் அளவு துவரம்பருப்பு இருக்குது. இதையும் நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது வறுபடட்டும். துவரம்பருப்பும் செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் அளவு தொலி உளுந்து சேர்த்துருக்கிறேன். வெள்ளை உளுந்த விட தொலி உளுந்து சேர்த்தா ரொம்பவே சத்து. இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து செவக்க வறுபட்டுருச்சு. இதுலேயும் மேலே நம்ம வறுத்தோம்னா கறிக்கிட்டுனாக்கி பொடி கொஞ்சம் கசந்தாப்பில் இருக்கும். இப்போ இதையும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த சட்டி சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ரொம்ப பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டால் தான் பொரியும். அதனால் இதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். காயத்தை எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே இதில் பூண்டு ஒரு 8 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். இந்த பூண்டை நல்லா, ஏன்னா பூண்டை தட்டி சேர்த்துருக்குறேன், இல்லைன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும். இப்போ இந்த ஈரப்பதம் போக முடியாது. இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை ஈரப்பதம் போக வறுத்து எடுத்தாச்சு. இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுவி கொஞ்சம் ஃபேனில் வாடை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுப்பட்டுட்டு இதை எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான கல்லு போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். அதோட நமக்கு தேவைக்கு வத்தல், நமக்கு எவ்வளவு எரிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20 வத்தல் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கனவாறு வத்தல் போட்டுக்கிறீங்க. இந்த உப்பில் வறுக்கும்போது ஒரு காரத்தன்மை அந்த வத்தலில் உள்ளது இருக்காது. வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் வறுபட்டுருச்சு. இனி நம்ம இந்த வத்தலை எடுத்துடலாம். புளிக்கு தேவையான புளி பாருங்கள், ஒரு சின்ன லெமன் சைஸு புளி. இந்த புளியை இதில் சூடாக்கி எடுத்துக்கலாம். இனி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக பொடி பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மணமான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வெள்ளை உளுந்து சேர்க்கும்போது வெள்ளையாக இருந்திருக்கும். நம்ம இப்போ கருப்பு உளுந்து சேர்ந்ததுனால இந்த கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இட்லி பொடியை நம்ம தோசை இட்லியில் மட்டுமில்லை, சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.